அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் யூனிஃபார்முடைய கோட் வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ அது வந்து என்ன டைப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம், அதில் எத்தனை வெரைட்டி இருக்குது, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம அடுத்த வீடியோவில் இதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்கூல் யூனிஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் வந்து இருக்குது. ஒன்று வந்து காலர் வச்சு ஸ்டிச் பண்ணுறது, இன்னொன்று நார்மலாக காலர் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறது. இந்த மாதிரி 2 டைப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இதில் இந்த நார்மல்லையே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் நெக்கு அல்லது யூ நெக்கு இல்லைன்னா வி நெக்கு அந்த மாதிரி வச்சு போடுவாங்க. பேக்கில் வந்து கோட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நார்மலான இறக்கம்லாம் வந்து வராது. கொஞ்சம் க்ளோஸ் நெக் மாதிரி தான் வந்து வரும். ஒரு 2 இன்ச் அல்லது 3 இன்ச் வரைக்கும் பேக்கில் வந்து இறக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வி நெக்கு, யூ நெக்கு இல்லை ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரி ஏதாவது நெக்கு வந்து உங்களுக்கு வரும். காலர் நெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் காலர் வந்து வரும், இல்லைன்னா ஆஃப் காலர் வந்து வரும். அது வந்து ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்து நமக்கு வந்து மாறும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட பிக்சர் வந்து பார்த்துடலாம். இப்போ 2 பிக்சர் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு காலர் வச்சு இருக்கும். இது வந்து காலர் இல்லாமல் வி நெக் மாதிரி வர நெக்கு. இதுலேயும் பாக்கெட் வந்து வச்சு தைக்கலாம், இதுலேயும் நம்ம பாக்கெட் வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காலர் வைக்கிறத பார்க்கலாம். இப்போ காலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலருங்கிறது இது வரைக்கும் ஃபுல்லாக க்ளோஸாகவே வந்து வரும். அது மாதிரி சைடில் வந்து இது அப்படியே லைட்டாக ஸ்லோப்பாக, அதாவது சாய்வாக வந்து இருக்கும். அது மாதிரி இந்த ஆம் ஹோலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேராக வராமல் கொஞ்சம் உள்ளடங்கி வர மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கோட்டுடைய ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி பட்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பட்டன் வந்து வச்சுக்கலாம். கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து கீழே அப்படியே நேராக ஷர்ட் மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். சில கோட்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து ஒவ்வொரு யூனிஃபார்முக்கும் வந்து மாறும். ஒரு சிலர் வந்து அப்படியே ரவுண்டாக கீழே வந்து இந்த ஷேப் இல்லாமல் இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலர் இந்த ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் படும். அது வந்து நம்ம ஸ்டிச்சிங்கில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி காலர் வச்சது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதே இது காலர் இல்லாமல் வி நெக் மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு பேக் நெக் வந்து கொஞ்சமாக இருக்கும், அதாவது ரொம்ப இறக்கம் இல்லாமல் ஒரு 2 இன்ச்சு ஒரு 2.5 இன்ச்சு அந்த அளவுக்கு இறக்கம் வந்து பேக்கில் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டாப்புடைய ஹைட்டு, டாப் போட்டு அதுக்கு மேலே தான் கோட் போடுவாங்க இல்லையா? அப்போது டாப் போட்ட ஹைட்டை விட ஒரு 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம இறக்கமாக வரும். அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைவாகவும் வரும், ஒரே பிளெயினாகவும் வரும், இல்லை இந்த மாதிரி ஸ்டெப்பு மாதிரி இந்த மாதிரியும் வந்து நமக்கு வரும். அதே மாதிரி இதுவும் லைட்டாக வந்து உங்களுக்கு ஸ்லோப்பாக தான் வரும், ஸ்ட்ரைட்டாக வராமல் கொஞ்சம் சாய்வாக வந்து வரும். இப்போ இந்த 2க்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கோட் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன அளவுகள் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ அளவுகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உயரம் வந்து வேணும். எவ்வளோ ஹைட் வந்து நம்ம இந்த கோட் அப்படிங்கிறது ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வேணும். இந்த ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அளவு எடுக்கும்போது ஷோல்டருடைய உயரமான பகுதி எதுவோ அங்கேருந்து நீங்கள் இந்த ஹைட் அப்படிங்கிறது எடுக்கணும். ஏன்னா இது வந்து க்ளோஸ் நெக்காகவும் வரும், காலர் நெக்காகவும் வரும். ஸோ நீங்கள் நார்மலாக நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் எடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இந்த ஷோல்டர் பகுதியிலேயே எது உயரமான பகுதியோ அந்த பகுதியிலேருந்து நீங்கள் ஹைட் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர், ஒரு பக்கம் கை அளவுலேருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் 2 ஷோல்டருக்கும் இடைப்பட்ட அளவு வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு இது வந்து நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப் ஹைட். இந்த சேஃப் ஹைட்னு நான் வந்து எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வளைவாக வந்து நம்ம ஒரு சேஃப் வந்து எடுப்போம் இல்லையா? இந்த இடம், இந்த இது லைட்டாக எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு சேஃப் ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறது கிடைக்கும் இல்லையா? அந்த அளவு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இது எந்த இடத்துல இந்த பெண்டு வந்து திரும்புதோ அது வரைக்கும் உள்ள ஹைட் வந்து உங்களுக்கு சேஃபோட ஹைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சுற்றளவு வந்து எடுப்போம், அது வந்து சேஃபுடைய சுற்றளவு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா
சேஃபோட ஹைட் எடுத்துட்டோம், சேஃபோட சுற்றளவு வந்து நம்ம எடுத்துட்டோம். அடுத்து முன்கழுத்து உயரம். பின்கழுத்து அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த டைப் ஆஃப் காலராக இருந்தாலும் சரி, இல்லை காலர் இல்லாமல் ஸ்டிச் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து நார்மலாக நம்ம எடுக்கிற அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து நீங்கள் காலர் வச்சாலும் சரி, காலர் வைக்காட்டியும் சரி, ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. காலர் அப்படிங்கிறப்ப நம்ம ஃப்ரண்ட் நெக்கு 3, 3.5 எடுத்தால் சரியாக இருக்கும். இதே இது ஓப்பன் நெக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாப்புடைய ஹைட்டை விட கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக் ரவுண்டு. இதே இது காலர் நெக்காக இருக்குது அப்படின்னா கழுத்தை சுற்றி ஒரு அளவு வந்து எடுக்கணும். இது வந்து காலருக்கு நெக்னா மட்டும் நம்ம வந்து எடுக்கணும். அப்போ தான் காலர் வந்து கரெக்டாக சீட் ஆகும். அதனால் இந்த நெக்கை சுற்றி கழுத்தை சுற்றி ஒரு சுற்றளவு வந்து எடுக்கணும். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் நான் நார்மல் கொடுத்துருக்கேன், இந்த பக்கம் கோட்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதாவது காலர் கோட்டுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஹைட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது கூட நம்ம ஸ்டிச்சஸ்க்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ விடுவோமோ அதை வந்து நம்ம நார்மலாக விட்டுக்கலாம். இதே இது கோட்டாக இருந்ததுன்னா, அதாவது காலர் கோட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இன்ச் வந்து நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா காலர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ்டாக வரும். அந்த மாதிரி க்ளோஸாக வரும்போது நம்ம நல்லா ஸ்லோப்பாக வந்து கட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய ஹைட்லேருந்து ஒரு 1 இன்ச் சேர்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம ஸ்டிச்சஸ்க்கு எவ்வளோ மேலே கீழே எவ்வளோ சேர்ப்போமோ அதை வந்து நம்ம தனியாக சேர்க்கணும். அதே மாதிரி ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்புடைய ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அது கூட நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஷோல்டர் வந்து டாப்புக்கு வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அது கூட நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கோட்டுக்கு சரியாக இருக்கும். இதுவே காலர் நெக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் டோட்டல் ஷோல்டரை வந்து நம்ம எப்பயுமே காலர் நெக்கு க்ளோஸ் நெக்குனா நம்ம வந்து 1/2 ஷோல்டர் வந்து வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி டோட்டல் ஷோல்டரை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணுவோம். அது கூட ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம அதுக்கு சேர்க்கணும். ஏன்னா நம்ம இப்போ சுடிதாராக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, காலர் நெக் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுவோம். அப்போ அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நமக்கு அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக வந்துடும். பட் கோட் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் கீழே தள்ளி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. டோட்டல் ஷோல்டர் என்ன அளவு இருக்கோ அதை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நெக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் வந்து நீங்கள் 2லேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் நார்மல் கோட்டுக்கு நீங்கள் எடுக்கலாம். அதே இது நீங்கள் காலர் நெக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இன்ச் மட்டும் எடுத்தால் நமக்கு போதும் காலர் வைக்கிறதுனால. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்போடைய நெக்கு ஹைட்டை விட ஒரு 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சு நீங்கள் இறக்கம் வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு டாப்புக்கு நம்ம 5 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா இந்த கோட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்குரிய கோட்டுக்கு வந்து நம்ம ஒரு 6.5 இன்ச்சு வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இறக்கம்ங்கிறது நம்ம வந்து வைக்கலாம். அதே மாதிரி காலர் கோட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சு ஃபுல் க்ளோஸ் அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சு வைக்கலாம். இல்லை ஆஃப் காலர் வச்சு கீழே வந்து நம்ம ஓப்பன் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து வைக்கலாம். அது எந்த மாதிரி கோட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், எந்த ஸ்கூலோடைய யூனிஃபார்ம்ங்கிறத பார்த்து அதில் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்து இந்த இறக்கங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது காலரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட் வரும், எந்த டைப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், இதுக்கு எந்தெந்த மாதிரி அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். பட்டு ஃபஸ்ட்டே வந்து கிளாத்தில் அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்காமல் இந்த விஷயங்கள்லாம் தெரியுது அப்படிங்கிறப்போ நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் போகிறது தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லியிருக்கேன். அடுத்து வர வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு கோட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.